இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாவக்காய் வறுத்து தான் செய்ய போகிறோம். இது வந்து எப்படின்னா நம்ம காய் கொஞ்சம் நிறைய வாங்கி இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். அதில் உள்ள விதை பெருசாக இருந்துச்சுன்னா அதை எடுத்துடலாம். நம்ம மசாலாலாம் என்னென்ன சேர்க்குறதுங்கிறது ஃபுல் வீடியோ இருக்குது. நம்ம உப்பு, மிளகாத்தூள், தயிர், எலுமிச்சம்பழம் நம்ம விருப்பத்துக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து பேசுகிறேன் நல்லா 2-3 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சோம்னா பாவக்காய் சூப்பராக ரெடி ஆகிடும். அதோட ஃபுல் வீடியோ லிங்க் தரேன். அதே மாதிரி வெயில் காலத்தில் வந்து நம்ம முருங்கைக்கீரை பொடியும் நம்ம செஞ்சுக்கலாம். கீரையை நல்லா பொரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு நம்ம நல்லா நிழல்லே வந்து நல்லா ஒரு 2-3 நாள் நல்லா காய வச்சு எடுத்து வச்சு அது எப்படி பொடி செய்கிறோங்கிற ரெசிபி நான் லிங்க் கொடுக்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சுட்டோம்னா நம்ம வந்து சாதத்துக்கு போட்டுக்கலாம். தோசைக்கெலாம் நம்ம வந்து பொடி தோசை மாதிரி நம்ம தூவி நம்ம சாப்பிட்டுக்கலாம். முருங்கைக்கீரை, முருங்கைக்காய் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப கண்டிப்பாக விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. உடம்புக்கு சத்தானதும் கூட. இந்த பொடி ரெசிபி வத்தல் இதெல்லாம் நான் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நீங்கள் அதை பார்த்துக்குங்க. அதே மாதிரி வடகை ரெசிபீஸ்லாம் கூட நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள்லாம் வெயில் காலத்தில் போட்டு அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம மழை காலத்தில் எல்லா டைமுக்கும் யூஸ் ஆகும். ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், தோசையில் போட்டு சாப்பிட்றப்ப வந்து சூப்பராக இருக்கும். நம்ம ஏதாவது சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம், இல்லைனா வெறுமனே கூட இப்படியே சாப்பிட்டு